நாங்கள் வந்து பன்சியில் ஓடிக்கடி வந்து திருப்பி வந்திருந்தும் இப்போ எங்களுக்கு ரோட்டு போட்டாரண்டு போட்டு தரையில் ஒரு எத்தனை வருஷமாக இருக்கிறோம். இதை செத்தா கூட கொண்டு போகிறதுக்கு ரோட்டு இல்லை, ரோட்டு செய்து தரையே இல்லை இன்னும். அப்படியே தான் கிடக்கு பாலாடைஞ்சி போய். என்ன தம்பி இந்த ரோட்டு கிடக்கிறது, இந்த வீட்டையும் இந்த ரோட்டையும் பாருங்க. இந்த வீட்டுக்கு ரோட்டு இல்லாமல் கிடக்கு, மிஷின் எல்லாம் போய் தலைவராக்கள் எல்லாட்டையும் இப்போ ஒரு பலர் எல்லாட்டையும் சொன்னாங்க. இந்த எலெக்ஷன் நேரம் எல்லாரும் எலெக்ஷன் போட்டு கேட்டு வந்தவங்க எல்லாட்டையும் சொன்னாங்க. ஒரு கூட்டத்துக்கும் போய் எல்லாரும் செஞ்சு தரண்டவங்க ஒரு பேரும் செஞ்சு தரல. எங்களுக்கு ஒரு நோய் நொடியால் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே போகிறதுக்கும் சரியான கஷ்டமாக இருக்குது. தயவு செஞ்சு இந்த ரோட்டை மட்டும் எங்களுக்கு செஞ்சு தாங்க, வேறு ஒன்றும் எங்களுக்கு வீடு கட்டித்தாங்க அளவு தாங்கன்ட்டு நாங்கள் கேட்கல. எங்களுக்கு இந்த ரோட்டு முக்கியமாக வேணும். நாங்கள் வயசு போனாக்கெல்லாம் அவங்களை வச்சுட்டு ஒரு ஆஸ்பத்திரிக்கு அதுக்கு போக சரியான கஷ்டமாக இருக்குது. குழந்த பிள்ளைகளையும் வச்சுட்டு எங்களுக்கு வழி இந்த வழியையும் இந்த வீட்டையும் பாருங்கள் நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி எவ்வளோ பேர்கிட்ட சொல்லிட்டோம். எவ்வளோ பேர்கிட்ட சொல்லி ஒரு பேரும் செஞ்சு தரோம்டான்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் ஒரு பேரும் இந்த ரோட்டை வந்து பார்த்தது கூட இல்லை. நாங்களே எத்தனை மாதிரியே இருந்துட்டோம், எத்தனை நேரம் போட்டுத்தோம், எத்தனை பேர்கிட்ட கேட்டுத்தோம், ஒரு பேரும் செஞ்சு தராங்கல்ல. தயவு செஞ்சு நீங்கள் தான் இதை பார்த்து எதுவும் செஞ்சு தரணும் எங்களுக்கு. இது பாருங்க தம்பி, நாங்கள் போய் சொல்லலை, நீங்களே உங்களோட கண்ணால் பார்க்குறீங்க. இந்த வீட்டை விட இந்த முன்னுக்கு இருக்கிற வீடு பின்ன தொங்கல் வீடு, இந்த வீட்டையும் பாருங்கள். வண்டு இருக்குது, தண்ணி போகிற நேரத்தில் இதால் இந்த வீட்டுக்கு ஒரு வழி இல்லை. ரெண்டாவது காரணம் பாம்பு, எந்த நாளும் பாம்பு வீட்டுக்கு பின்னால் டொய்லெட்டுக்குள்ளே வீட்டுக்கு உள்ளுக்குள்ளே எந்த நாளும் பாம்பு ஏலாமல் கிடச்சி. இங்கேতে எம்பியாக்கிட்டே நாங்கள் சொல்லி பார்த்தோம். அவங்க போடக்குள்ளே வந்து சொன்னாங்க, நான் முதல் இந்த போட் போடுங்க, போட்ட கையோட முதல் வேலை இந்த வேலை தான் சொன்னவங்க. அதுக்கு பிறகு சம்பந்தர் ஐயா வந்திருந்த ஒரு இந்த கூட்டத்துக்கு, சம்பந்தர் ஐயா கூட்டத்துக்கு வரக்குள்ள நான் போய் கை கொடுத்து அவரோட கதைச்சி அவர் சொன்னேன், சரி இந்த எலெக்ஷனை போடுங்க, முதல் வேலை இந்த வேலைன்னு சம்பந்தர் ஐயாவோட சேர்ந்த ஆக்களை எல்லாரும் இஞ்சத்தை தலைவர் ஆக்களை எல்லாரும் சொன்னவங்க, முதல் வேலை இந்த வேலை தான் சொன்னவங்க. எவ்வளவோ சனம் இருந்தது. நான் வேறு ஒன்றும் கேட்கல, தயவு செஞ்சு எனக்கு இந்த ரோட்டை மட்டும் செஞ்சுதாங்க. முன்னுக்கும் சனம் இருக்குது, நடுவு எங்களோட வீடு பின்னுக்கும் சனம் இருக்குது. சரியான கஷ்டம், டாவிருட்டியிலே எங்களுக்கு அங்கே வர்றது. முதல் கஷ்டம் என்னென்னு சொன்னால் பாம்பு பிரச்சனை. முதல் கஷ்டம் எங்களுக்கு பாம்பு பிரச்சனை. இறங்கி வா. ஆரம்பத்தில் ரோட்டில் நான் பாலமரம் சைட்லாம் ரோடு பாலமரம் நாட்டிருந்தேன். சொன்னாலும் வந்து நம்ம ரோட்டு போட போகிறோம், பாலமெல்லாம் எடுக்கணும். நான் உடனே எல்லாம் சரி செஞ்சேன். அதுபோல் ரோட்டு இவ்வளோ ஒன்று இவ்வளோ இந்த ரோடு சொல்லி ரோட்டு போடுற மாதிரி இல்லை. அடுத்த போகிறோம், இந்த வருஷம் போகிறோம், இந்த போகிறாங்க சொன்னால் ஒன்றும் தெரிஞ்ச மாதிரி இல்லை. கண்டெடுக்கிறதுக்கும் நேரம் வந்து திரும்பி இல்லை தண்ணி நான் மத்தினா போகிறான், வந்து கண் போட்டு கொடுத்தான் பின்னில் எடுக்கலாம். எலெக்ஷன் நேரம் நாங்கள் கொடுக்க கடிதம் இல்லை, எல்லாருக்கும் கடிதம் கொடுத்துனாங்க. நான் ஒருத்தர் வந்து சரி நடைமுறைக்கு எடுக்கிற மாதிரியே இல்லை. அதனால் இந்த ரோட்டை திருத்த சொல்லி நாங்கள் அரசாங்கத்தில் கேட்டுக்கொள்கிறோம்.